குண்டுமல்லி செடியில் பனிக்காலத்துக்கு இப்படி கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். புழுக்கள் இப்படி இலையை காயஞ்சு புழு இருக்கும் பாருங்கள். இதில் இப்படி கூடு கட்டும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தா பின்னாடி திருப்புனா புழுவெலாம் இருக்கும். புழுவெலாம் சாப்பிட்டுட்டு இந்த இலை இந்த மாதிரி ஆயிடுது. இது இங்கே பாருங்கள், புழு தெரியுதுங்களா? இந்த புழு என்ன பண்ண விட்டோம்னா 4 நாளில் காட்டில் இருக்கிற இலை பூரா சாப்பிட்றோம். முன்னொரு தடவை எங்களுக்கு இப்படி தான் சாப்பிட்டுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னே இந்த புழுவை பிடிச்சிடணும். இந்த ஒரு குச்சை எடுத்து இந்த காஞ்ச இலை, இந்த கூடு மாதிரி இப்படி கட்டிருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த கூடு கட்டுறதுக்கே விடக்கூடாது. கூடு ஒரு இலையில் கட்டுனுச்சு அப்படின்னா இது கூடு இப்படி கட்டக்குள்ளே இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி தள்ளி விட்டுறணும். ஒரு புழுவு, இந்த கூடு, இந்த இலை காஞ்சது, சருகுன இலை எல்லாமே பிச்சு எடுத்துடலாம். இலை சாப்பிட்டது இதெல்லாம் பிச்சு முதல்ல எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ செடியில் புழுக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த புழுவெல்லாம் அதுங்கிறதுக்கு இயற்கையான முறையில் ஒரு மருந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். அது என்னென்னா வேப்பந்தலை, கட்டை இதெல்லாம் ஒரு பெரிய பேரில் எடுத்து போட்டுக்கலாம். கட்டையில் அதுவும் பட்டையை உரித்து போட்டால் நல்லாயிருக்கும். அது பட்டை உரிக்க வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுதுனால அப்படியே போட்டுட்டோம். இந்த இது ஃபுல்லாக தலையை போட்டுட்டு அது முழுசாக நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றிடணும். இப்போ இதில் நான் என்ன வேப்பங்கட்டையும் வேப்பந்தலையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வேப்பந்தலை நமக்கு உடனடியாக எருவாகவும் கிடைக்குது. வேருக்கும் போடலாம். அதை விட நம்ம அந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, குச்சிலாம் கருப்பாகும். அது ஒரு பூஞ்சானம். அப்புறம் இந்த வெள்ளை பூச்சி விழுவோம். இப்போ பாருங்கள், தட்டினோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த செடியெல்லாம் கொசுவாக மேலே பறக்கும். இந்த கொசு மாதிரி இந்த வெள்ளை பூச்சி இந்த மாதிரி இலை பட்டு போகிறது. இது பாருங்கள், இதுதான் இதெல்லாம் பூச்சி. இதை மேக்சிமம் கையில் பிச்சு போட்டுட்டு அப்புறம் இதுங்கணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இப்போ எப்படி அந்த மருந்து எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வேப்பந்தலை ஒரு 2 நாளைக்கு ஊறணும். அது ஊறக்குள்ளே அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கிருச்சுன்னா அதோட கொஞ்சம் துளசியும் போடணும். துளசியும் நிறையா போடலாம். எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தான் துளசி கிடச்சிச்சு. அப்புறம் அதுக்கு துளசி இன்னும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து போடணும். இல்லை ஒரு பெரிய பேரில் எடுத்து ஊற வைங்க. துளசியை போட்டால் சூப்பராக கேட்குது. அது பூ இருக்கக்குள்ளே நம்ம இந்த மருந்து அடித்தோம்னா, மருந்து இல்லை இது சாறு அடிக்கக்குள்ளே பூ நல்லா பெருசாக வரும். இப்போ எங்களுக்கு செடியை பூஞ்சான நோயிலேருந்து காப்பாற்றுறது தான் வேலை. பனிக்காலம் இல்லையா, அதுக்காக போடலாம். இது ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிடணும். இதோட நம்ம என்ன பண்ணலான்னா சைடில் இதில் ஊற வைக்க வேணாம். இப்போ 2 டேங்க் தண்ணி நீங்கள் மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பச்சை மிளகாய், 100 கிராம் பூண்டு இதை உரலில் போட்டு நல்லா இடித்து தனியாக ஊற வச்சுருங்க. ஏன்னா இது இவ்வளோ தண்ணி நம்ம 2 டேங்க்கு தானே எடுக்க போகிறோம். இது ஊறட்டும், மீதியை நம்ம வேருக்கு வச்சுக்கலாம். அதை ஊற வச்சு அதை தனியாக வச்சுக்கலாம். அது 2 நாள் ஊறினா தான் அந்த பூண்டில் ஒரு ஸ்மெல் வருது. அதை அடித்தோம்னா ஒரு பூச்சி கூட இல்லாமல் பறந்துடுது. தடவை நான் என்ன பண்ணேன்னா பூண்டு அன்னன்னைக்கு அடித்து போட்டேன். அதை விட பூண்டு ஊறினதுனாக்கா நல்லா ஒரு வாசம் வருது. அந்த பூண்டையும் இன்றைக்கி இதை இங்கே ஊற வச்சுட்டு அதை வீட்டில் போய் அதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு 2 நாள் கழித்து எப்படி செடிங்களுக்கு தெளிக்கலாங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 2 நாள் நாங்கள் தலை ஊற வச்சிட்டோம். இவ்வளோ நுரை அப்படியே கசப்பு, இதுலேயே ஒரு ஸ்மெல் வருது. புரியுதுங்களா? இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணி மருந்தடிக்கலாம். இது என்னன்னா, நான் இஞ்சி பூண்டு சாறு ஒரு டேங்க்கு அரைச்சி வச்சதில் இது கலக்கி வச்சுருக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி கொண்டாந்துருக்கிறேன். அது ஒரு டப்பாக ஊற்றிட்டோம். அப்புறம் இந்த தண்ணியை ஃபுல்லாக இது 16 லிட்ரு இல்லையா, 16 லிட்டருக்கு போட்டு வடிகட்டி நான் இப்போது மருந்து தெளிக்க போகிறேன். இது நல்ல வேர் இருக்குது இல்லைங்களா? இந்த செடியோட வேர் கீழே பாருங்கள், இப்படி வேர் இருக்குல்ல, அதில் முன்னே இப்படி கீழேருந்து காட்டுங்க. அப்படி கீழேருந்து காட்டக்குள்ளே அடியில் இருக்கிற பூச்செல்லாம் செத்துரும். எங்கள் செடி இப்படி பார்த்திங்கன்னா இப்படி தான் இதாட்டுறதுனால அடியில் தான், இந்த தலைக்கு அடியில் தான் இந்த டைமில் பூஞ்சா உட்காரும்.
இப்போ நம்ம கீழேருந்து ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே அதுவும் பெரிய மோட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். எங்ககிட்ட இந்த பேட்ரி மோட்ரு தான் இருக்குது. இதில் நாங்கள் தண்ணி அடிக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.